வணக்கம். ராஜ்கோகுல். இச்சிறுகதை 1992ஆம் ஆண்டு கல்கி இதழில் வெளிவந்த குடும்பச் சிறுகதை. கடைசி வரைக்கும் பாருங்க, முடிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காதலுக்கு சோதனை. ராஜ்கோகுல் சிறுகதை. பாஸ்கர் சென்னையிலிருந்து பட்டுக்கோட்டை வந்ததன் காரணமே அத்தை மகள் கமலியுடன் ஒட்டி அமர்ந்து பேசிச் சிரித்து மகிழும் ஆசைதான். அவளது மூச்சுக்காற்று உரசும் நெருக்கத்தில், வாரம் வந்துட வேண்டியதானே மாமா, என் நினப்பு இருந்தால் தானே உங்களுக்கு என்று செல்லமாய் அவள் சினுங்குவதை பார்க்க 1000 கண் போராது. கமலியை பார்த்து பேசி 2 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. 3 நாள் முன்பு ஸ்கூலிலிருந்து திரும்பும் வழியில் அப்பா இல்லாத நேரம் பார்த்து ஹோட்டலில் இருந்த டெலிஃபோனிலிருந்து பாஸ்கரின் ஹாஸ்டலுக்கு ஃபோன் செய்துவிட்டாள் கமலி. பாஸ்கர், உனக்கு ஊர்லேருந்து ஃபோன்பா, கமலியாம், சீக்கிரம் வா, கால் வெயிட்டிங். 2வது மாடியிலிருந்து படிகளில் தாவி குதித்து அரை நிமிஷத்தில் ஓடி ஃபோனை எடுத்தான் பாஸ்கர். ஹேய் கமலி, எங்கேருந்து பேசுகிற? ஏது ஃபோன்? சந்தோஷத்தில் படபடவென மூச்சிறைக்க கேட்டான் பாஸ்கர். அப்பாவுக்கு தெரியாமல் ஹோட்டல் ஃபோன்லேருந்து எஸ்டிடி பேசுகிறேன் மாமா. சூப்பர் கமலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்படியே அடிக்கடி பேசுமா கடை ஃபோன்லேருந்து. இன்னும் கொஞ்ச நாளில் கையிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி சின்ன ஃபோன் வரப்போகுதான். அது வர்றப்போ வரட்டும். நீ எப்போ இங்கே வர்ற? எனக்கு படிப்பே ஓடலை மாமா. பார்த்து 2 மாதம் ஆகுது. என்னை மறந்தே போச்சா உனக்கு? இந்த வாரம் சனி ஞாயிறு கட்டாயம் வந்துடுமாமா. அழுது விடுவது போல பேசினாள் கமலி. மாடல் எக்ஸாம் டைம்டா. சரி, எப்படியும் இந்த வீக்கெண்டு வந்துடுறேன். நீ ஒழுங்கா படிமா, +2 பாப்பா என்றான் குரலில் அன்பை குலைத்து. பாஸ்கரின் தந்தை இறந்து விட்டார். அம்மாவும் தங்கையும் தஞ்சாவூரில் இருந்தார்கள். 2 வாரம் முன்பு தங்கையின் பிறந்த நாள் அன்று ஒரு நாள் மட்டும் லீவு போட்டுவிட்டு தஞ்சாவூர் வந்தவன் அவசரமாக சென்னை திரும்பிவிட்டான். கமலி ஃபோன் செய்து கூப்பிட்டதால் இன்று அதிகாலை தஞ்சை போகாமல் நேரே இங்கே வந்துவிட்டான். படித்து கொண்டிருந்த கமலி பாஸ்கரை பார்த்ததும், தேங்க்ஸ் மாமா என்றாள் கிசுகிசுப்பாக. அவள் முகத்தில் 1000 வாட்ஸ் பிரகாசம். உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ. கிவ் மீ சம்திங் எல்ஸ். வெவ்வே என்று கீழ் உதட்டை கடித்து கிண்டல் செய்து சிரித்த கமலி, உன் தங்கச்சியின் பிறந்தநாளுக்கு தஞ்சாவூர் வந்துட்டு என்னை பார்க்காமலே போயிட்டேல்ல. சாரி கமலி, புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு போட்டு அவசரமாக வந்துட்டு போனேன். மாமா, இங்கே பக்கத்தில் வாயேன், ஒரு சர்ப்ரைஸ் தாரேன் என்றால் கண்களை அகல விரித்து. என்ன என்ன என்னது கமலி? கேட்டவாறே அவள் அருகே நகர்ந்தான் பாஸ்கர். அதற்குள் தலையை துவட்டியவாறு வந்துவிட்டார் கமலியின் அப்பா தணிகாச்சலம், மேற்கொண்டு அவர்களை பேச விடாமல். வாப்பா பாஸ்கர். என்ன பஸ் லேட்டா? சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பு. என்னோடவே கடைக்கு வா, போகலாம். படிப்பெல்லாம் ஏட்டு சுரக்காதான். இப்போவே கல்லாவில் உட்காந்து பிஸ்னஸை கற்றுக்கோ. கடையிலே சாப்பிட்டுக்கலாம். நீ சீக்கிரம் ரெடியாகு என்று கட்டளையிட்டார் அவனது தாய் மாமா. வேறு வழி இல்லாமல் அவசரமாக குளித்துவிட்டு கண்ணாலேயே கமலிக்கு டாட்டா காட்டிவிட்டு மாமாவுடன் புறப்பட்டான் பாஸ்கர். முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் கமலி. 2 வார்த்தை கூட பேச விடாமல் மாமாவை பிடிச்சி இழுத்துட்டு போயாச்சு என்றாள் தன் அம்மாவிடம். மத்தியான சாப்பாட்டுக்கு பாஸ்கர் வந்துடும்ல, அப்போ பேசிக்கலாம். இப்போ போய் படிக்கிற வேலையை பாரு என்றாள் பாஸ்கரின் அத்தை.
அந்த ஏரியாவில் வேறு 2 அலங்காரமான ஹோட்டல்கள் இருந்தும் கூட இவரது ஹோட்டலில் மட்டும் எப்போதும் கூட்டம் குறையாமல் குவிந்த வண்ணமே இருக்கிறது. காத்து நின்று இடம் பிடித்து சாப்பிடும் அளவுக்கு. அப்படி என்னத்தை கலக்கிறாரோ சாப்பாட்டில் தெரியவில்லையே. மறுபக்கம் பார்சல் கட்டும் பிரிவில் எப்போதும் பிஸிதான். MBA படித்து கொண்டிருந்த பாஸ்கருக்கு தன் தாய் மாமாவை பார்க்க பெருமையாகத்தான் இருந்தது. காலை டிஃபன் நேரம். கல்லா மேசைக்குள் கம்பீரமாக அமர்ந்து பில் தொகைகளை பெற்றுக்கொண்டிருந்தார் தணிகாச்சலம். அவரை வைத்த கண் விளக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பாஸ்கர். என்ன பாஸ்கர், அம்மாவை பார்க்க போகாமல் நேராக இங்கே வந்துட்டியா? கமல் என்ன சொல்கிறா? எவ்வளோ மார்க் வாங்குவாளாம்? கமலியா? படிக்கிறேன்னு புத்தகத்துக்குள்ளேயே மூழ்கியிருக்கா என்றான் அழுத்து கொள்வதைப் போல. பின்னே +2 பரீட்சை நேரத்தில் எனக்கு ரகசியமாக ஃபோன் செய்து வரவழைத்திருப்பது என்னோட உட்கார்ந்து அரட்டை அடிக்கத்தான் என்று இவரிடம் சொல்லி கொண்டிருக்க முடியுமா என்ன? மனிதர் கடித்து குதறி விட மாட்டாரா என்ன? அப்படி சொல்லு என்றவர் லேசாக சிரித்து கொண்டார். அந்த நேரம் பார்த்து டவரா செட்டில் பாலோடு கல்லா டேபிள் அருகே வந்தார் ஒரு சர்வர். ஒரு போன்விட்டா என்று டவரா செட்டை வைத்தார். கீழே குனிந்த தணிகாசலம் காலிற்கு அருகே இருந்த கதவை திறந்து ஒரு புது போன்விட்டா பாட்டிலை எடுத்து மேலே வைத்தார். சர்வர் அதை திறந்து பாலில் ஒரு கரண்டி போன்விட்டா போட்டுக்கொண்டு நகர்ந்து விட, டேய் முரளி, இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் பத்திரமா கணக்கு பிள்ளையிடம் கொடு என்று ஒரு காலி பாட்டிலை மேஜை துடைத்து கொண்டிருந்த சிறுவன் முரளியிடம் நீட்டினார். கண்ணாடி பாட்டில்டா, பத்திரமா பிடி. உடச்சிட்டின்னா 4 ரூபாயை சம்பளத்தில் பிடிச்சிடுவேன். ஜாக்கிரதையாக கொண்டு போய் கணக்கு பிள்ளையிடம் கொடு. ரஜினிகாந்த் ஸ்டைலை எல்லாம் இதில் காட்டாத எச்சரித்தவாறே கொடுத்தார். கையில் வாங்கிய சிறுவன் முரளி பாவம் அடுத்த அடி எடுத்து வைக்கும் போதே தடுமாறி பாட்டிலை நழுவ விட சிலீர் என்ற சிலிர் போசையோடு பாட்டில் சிதறிப்போனது. முதலாளி வெகுண்டெழுந்தார். சிறுவன் நடுநடுங்கி போனான். அடே மடப்பையிலே, சொல்லி தன்னடா கொடுத்தேன் பாவி. போடா, ஓடி போய் சீக்கிரமாக விளக்கமாற்ற எடுத்துகிட்டு வந்து கூட்டுடா. கஸ்டமர் காலில் குத்திட போகுது கண்ணாடி. சிறுவன் செய்வதறியாது விழித்து நின்றான். என்னடா முழிக்கிற? பாட்டில் காசை சம்பளத்தில் பிடிச்சிட்டு தான் கொடுப்பேன். போ, ஓடு, விளக்கமாற்ற எடுத்துகிட்டு வா. சம்பளம் குறையப் போகிறது என்ற நினைப்பில் சிறுவன் அப்படியே நிற்க, வேகமாக கல்லாவை விட்டு இறங்கி வந்த முதலாளி அவனை தரதரவென்று இழுத்து உள்ளே அனுப்பினார். பாஸ்கர் அதிர்ந்து போனான். மாமா கண்டிப்பானவர் என்பது அவன் அறிந்ததுதான். ஆனால் இந்த அளவுக்கு இரக்கமில்லாதவரா? 4 ரூபாயை அந்த ஏழை சிறுவனின் சம்பளத்தில் பிடிப்பேன் என்று மிரட்டுகிறாரே. பாஸ்கரால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. மெதுவாக தயங்கியபடியே கேட்டுவிட்டான். என்ன மாமா இது, கை நழுவி தானே போட்டுட்டான், அதுக்காக இப்படி? நீ சும்மா இரு பாஸ்கர், உனக்கு இதெல்லாம் புரியாது. ஒரே வரியில் அவனை அடக்கிவிட்டார் மாமா. பாஸ்கர் மணியை பார்த்தான். 11:30 நெருங்கி கொண்டிருந்தது. 12 மணிக்கு புறப்பட்டு விட வேண்டும். அப்போதுதான் 12:30 மணிக்கு கமலியின் ஸ்கூலுக்கு போய் சேர முடியும். அவள் கோச்சிங் கிளாஸ் முடிந்து ஸ்கூல் கேட் அருகே வருவாள். பாட்டில் உடைந்த சம்பவம் மறந்து அவனுக்குள் ஒரு புது உற்சாகம் பிறந்த அடுத்த வினாடியே, பாஸ்கர் இப்படி வாப்பா, கல்லாவை பார்த்துக்கோ, நான் மன்னார்குடி வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு.
மதியம் நீ இங்கேயே சாப்பிட்டுக்கோ, நான் சாயந்தரம் வந்துடுவேன். அவனது பதிலை எதிர்பார்த்து நிற்காமல் சட்டென கிளம்பி விட்டார் மாமா. பாஸ்கர் கவலையோடு கல்லாவில் அமர்ந்தான். மாமா சாயங்காலம் திரும்பி வர்ற வரைக்கும் கல்லாவிலேயே உட்கார்ந்துருக்கணுமா? அப்படியானால் கமலியை ஸ்கூலில் போய் பார்க்க முடியாதா? அவள் காத்திருந்து ஏமாந்து போவாளே. அவன் தவித்தான். போன மாமா திரும்பி வந்தபோது மாலை 6 மணி ஆகிவிட்டது. பாஸ்கருக்கு மாமாவை பார்த்ததும் மீண்டும் உற்சாகம் ஊற்றெடுத்தது. நான் வீட்டுக்கு போகிறேன் மாமா. வீட்டுக்கா? அங்கே போய் என்ன பண்ண போகிற? போர் அடிக்குமே. எல்லா வேலையாட்களுக்கும் சம்பளம் போடுற வேலை இருக்குது, முடிச்சுட்டு போகலாம் இரு. மாமாவின் கண்டிப்பான குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. சிறுவன் முரளியின் சம்பளத்தில் 4 ரூபாயை ஞாபகமாக கழித்து கொண்டார் மாமா. வேலை பார்க்கும் எல்லோருக்கும் சம்பளப்பட்டுவாடா முடிந்தது. மீண்டும் வீட்டுக்கு புறப்பட எத்தனித்தான் பாஸ்கர். ஸ்கூலுக்கு ஏன் வரவில்லை என்று கமலி ஏகமாக கோபித்து கொள்வாள். எப்படி சமாதானம் செய்வது? என்ன பண்ண போகிற வீட்டில் போய்? போகலாம் இரு. மாமா அவனை விட்டபாடில்லை. கோபமாக வந்தது அவனுக்கு. ஒரு வழியாக ஹோட்டல் முடிந்து பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு மாமாவுடன் வீடு வந்து சேர இரவு மணி 10:30 ஆகிவிட்டது. 10 மணிக்கெல்லாம் தூங்கி போய்விடும் கமலி அவனை எதிர்பார்த்து படிப்பதாக பாவலா பண்ணி கொண்டிருந்தாள். சாரி கமலி, மாமா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். ஸ்கூலுக்கு கூட வர முடியாமல் என்னை லாக் பண்ணிட்டார். பேசாத மாமா நீ. புத்தகத்திலிருந்து தலையை நிமிர்த்திய கமலியின் கண்களில் ஈரம். பாஸ்கர், கைகால அலம்பிட்டு வா, சாப்பிடலாம் என்று சப்தமிட்டார் மாமா. கமலியிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. ஆத்திரமும் எரிச்சலும் பொங்கியது அவனுக்கு. அடுத்த நாள் காலையிலும் கமலியோடு தனியாக பேசும் வாய்ப்பு அவனுக்கு அமையவில்லை. 7 மணிக்கே அவனை கழுத்தில் கை வைக்காத குறையாக தள்ளி கொண்டு போய்விட்டார் ஹோட்டலுக்கு. ஏதடா இது தண்டனையாக போய்விட்டது. 2 நாள் லீவில் பேசாமல் ஹாஸ்டல்லையே ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு என்று நினைத்தவாறே கல்லாவில் உட்கார்ந்திருந்தான் பாஸ்கர். கமலியின் கோபமுகம் வந்து வந்து அவனை வசைபாடி சென்றது. ச்சே, இன்னைக்காவது ஸ்கூலுக்கு போய் பார்த்துடணும் என்று நினைத்து கொண்டான். அவன் கமலியின் நினைவில் கனவிலும் கற்பனையிலும் மிதந்து கொண்டிருக்க, ஜோராக பேண்ட் ஷர்ட்டு போட்ட ஆசாமி ஒருவர் டிஃபன் சாப்பிட்டு விட்டு பில்லுக்கு பணம் கொடுக்காமல் நைஸாக கம்பி நீட்டி விட்டார். இதை பார்த்து கொண்டே இருந்த சிறுவன் முரளி, முதலாளி முதலாளி, அந்த ஆள் பில்லுக்கு பணம் கொடுக்காம போயிட்டாரு என்று கத்திக்கொண்டே சாலையில் இறங்கி ஓட ஆரம்பித்தான். உள்ளே மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த முதலாளி முரளியின் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்து விட்டார். என்ன என்பது போல அவர் பாஸ்கரை பார்க்க, அவன் விழிக்க, அதற்குள் வெளியே ஓடிய சிறுவன் பணம் கொடுக்காமல் போன நபரை கையை பிடித்து இழுத்து அழைத்து வந்து விட்டான். பணம் கொடுக்க மறந்துட்டு போயிட்டேன் சார் என்று வழிந்தவாறு பைக்குள் கைவிட்டு பில்லையும் 10 ரூபாய் தாளையும் எடுத்து கொடுத்துவிட்டு விரைந்து வெளியேறிவிட்டார் ஆசாமி. டே முரளி, இப்படி வாடா என்று அழைத்துவிட்டு, பில் எவ்வளோ பாஸ்கர் என்றார் தணிகாச்சலம். 10 ரூபா மாமா என்றான் பாஸ்கர் குற்ற உணர்வோடு. சிறுவன் வந்து பவ்யமாக நின்றான். அந்த 10 ரூபாயை கொடு என்று பாஸ்கரிடம் கேட்டு வாங்கினார். இந்தடா முரளி, நீ அந்த ஆளை கவனித்து மடக்கி பிடிச்சதுக்காக
உனக்கு பரிசு 10 ரூபா வச்சுக்கோ என்று அவனை முதுகில் தட்டி கொடுத்தபடியே ரூபாய் தாளை நீட்டினார். முகத்தில் சந்தோஷம் கொப்பளிக்க பணத்தை வாங்கி கொண்டு உள்ளே ஓடினான் முரளி. பாஸ்கர் தன் மாமாவை வியப்புடன் பார்த்தான். அவரும் அதை புரிந்து கொண்டு, என்ன அப்படி பார்க்குற? நேற்றுக்கு பாட்டில் உடைச்சப்ப கராராக சம்பள பணத்தில் 4 ரூபா பிடிச்சார். இப்போ 10 ரூபாயை தூக்கி கொடுக்குறாருன்னு தானே? ஆமாம் என்று தலையை ஆட்டினான் பாஸ்கர். இங்கே பாரு பாஸ்கர், எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அந்த நேரத்தில் செய்யணும். எப்போ ஒன்றை செய்யக்கூடாதோ அதை அந்த நேரத்தில் செய்யவும் கூடாது. உதாரணத்துக்கு உன்னையே எடுத்துக்க. ஏன்? என்ன சொல்லப் போகிறார் என்று புரியாமல் பார்த்தான் பாஸ்கர். நேற்று வந்ததிலிருந்தே நீ கமலியை பார்த்து பேச என்னமாய் தவிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இது சரியில்லாத நேரம். இன்னும் 10 நாளில் அவருக்கு +2 பரீட்சை வருது. ஸ்கூலில் அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துகிட்ருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தால் அவளுக்கு படிப்பில் கவனம் போகுமா சொல்லு. அதனால தான் நேற்று உன்னை கல்லாவில் உட்கார வச்சுட்டு நான் மன்னார்குடி போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் ஒரு தூக்கம் போட்டுட்டு வந்தேன். இது படிக்க வேண்டிய நேரம். உனக்கும் தான். நல்லா படிங்க, நல்லா பரீட்சை எழுதுங்க. அப்புறம் நிறைய நேரம் கிடைக்க போகுது. தாராளமாக பேசலாம். யார் தடை சொல்ல போகிறா? பேசி நிறுத்திவிட்டு அவர் பார்த்த அர்த்தபுஷ்டியுள்ள பார்வை அவனை வெட்கப்பட வைத்தது. கமலி தான் டெலிஃபோன் செய்து உன்னை வரவழைத்தாள் என்பது எனக்கு முன்னாடியே தெரியும். முரளி தகவல் சொல்லிட்டான். அதற்கும் சேர்த்து தான் இன்றைக்கி அவனுக்கு 10 ரூபா கொடுத்தேன். இந்த மனுஷனுக்கு எத்தனை பெரிய நிர்வாக திறமை! எதனால்தான் ஹோட்டல் இவ்வளவு நல்லா நடக்குது? பாஸ்கர் வியந்து நின்றான். மாமா தொடர்ந்து பேசினார். கமலி ரொம்ப ஏமாற்றத்தில் இருப்பா. நீ ஒன்று செய் பாஸ்கர், 12:30 மணி போல் கிளம்பி நேராக ஸ்கூலுக்கு போ. கமலி கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வருவா. அவளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ. அத்தையை மீன் குழம்பு வைக்க சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு உடனே திரும்பி கடைக்கு வந்துடு. நீ திரும்பி வந்த பிறகு தான் நான் வீட்டுக்கு சாப்பிட போகணும். கமலி வாய் ஓயாமல் பேசுவா. வெட்டியாக பொழுதுபோக்காமல் அவளை படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லி நல்லா அட்வைஸ் பண்ணு. நீ சொன்னால் அவள் நிச்சயம் கேட்பாள். வேறு யார் சொல்கிறதும் இப்போ அவள் காதில் ஏறாது. மாமாவா பேசுகிறார்? பாஸ்கருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. சிறுசுகள் ரொம்ப ஏமாந்து போகக்கூடாதுன்னு கொஞ்சம் இரக்கம் காட்டுறார் போல. மெதுவாக தலையை ஆட்டினான். சென்னை பஸ் எத்தனை மணிக்கு? 9:30 மாமா. சரிப்பா, நான் சாப்பிட்டு வந்தவிட 4 மணி போல் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த வண்டி சாவி. மொபட் சாவியை நீட்டினார். சரிங்க மாமா. பாஸ்கர் குஷியாகிவிட்டான். மணி 12:30. குதூகலமாக ஸ்கூலுக்கு புறப்பட தயாரானான் கமலியை கூப்பிட. எல்லாம் சுபமே. லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.